ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஸ்மூத்தான ஒரு ரிச்சான க்ரீமியான சோயா அஃப்கானி கிரேவி எப்படி பண்ணணும் அப்படின்னா இந்த 3 டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். ஆனியன் பேஸ் வதக்கும் போது பார்த்தீங்கன்னா மைல்டு டெம்பரேச்சரில் ஃப்ரை பண்ணுங்க. அப்போது நீங்கள் உங்களோட ப்ரௌன் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா கலர் வந்து மாறாமல் ஒரு க்ரீம் கலரில் நம்மளோட ரிசல்ட் கிரேவி வந்து ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து தயிர் ஆட் பண்ணுவோம். தயிர் ஆட் பண்ணுற ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஜென்ரலாக ஹீட் அதிகமாக இருக்கும்போது தயிர் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா தயிர் உடஞ்சி போயிடும், உடஞ்சி திரி திரியாக போயிடும். ஸோ நம்ம டெம்பரேச்சரை குறைச்சிட்டு தயிரை ஆட் பண்ணிவிட்டு கை விடாமல் கிளறி பாருங்கள். உங்களுக்கு பர்ஃபெக்டாக உடையாத வந்து அந்த கிரேவி வந்து அப்படியே மெயின்டைன் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம பால் ஆட் பண்ணுவோம். பால் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா பால் ஆட் பண்ணுங்கள். கோல்டு வாட்டர் சேருங்க. ஸோ ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேருங்க. ஸோ அது என்ன ஆகும்னா டெம்பரேச்சரை வந்து சடனாக ட்ராப் பண்ணும். அப்போது வந்து உங்களுக்கு உடையாத அந்த கிரேவி வந்து கிடைக்கும். ஃபார் டீட்டெயில் ரெசிபி என்னோடய சேனலில் கம்ப்ளீட் ஹிண்ட்ஸ் டிப்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன் அண்ட் மெஷர்மெண்ட்ஸும் கொடுத்துருக்கேன். சேனல் போய் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் டூ கமெண்ட் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.